தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புனித பிரான்சிஸ் அந்தோனியார் பசானி அவர்களுடைய திருவிழாவினை இன்றைய தினம் கொண்டாடுகிறோம். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி புனித பிரான்சிஸ் அந்தோனியார் பசானி அவர்களுடைய திருவிழா நாளாகும். இவர் இத்தாலியை சார்ந்த குருவானவர் ஆகார். 1761ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் தன்னுடைய பெற்றோரின் எதிர்ப்பை மீறி துறவரத்தில் இணைந்தார். இவர் குருவானராக தேர்வு செய்யப்பட்ட பின்பு இவர் பணியாற்றிய பங்குதளங்களில் மக்களுக்காக அநேக அற்புதங்களை செய்தார். தன்னுடைய 62வது வயதில் இவர் காலமானார். இவருடைய திருநாள் நவம்பர் 27 ஆகும். இவர் தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அநேக அதிசயங்களை நிகழ்த்தினார். குறிப்பாக இவர் ஜெபிக்கும் பொழுது மக்கள் அனைவரும் பரலோகத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தனர். அதாவது காற்றடித்த பைகளில் இவர்கள் வானத்தில் மிதப்பது போன்று பொதுமக்களுக்கு உணர்வு தோன்றியது. இவர் ஜெபிக்கும் பொழுது மக்கள் பூமிக்கும் வானத்திற்கும் இடையே வானத்தின் மேகங்களுக்கு மத்தியில் காற்றடித்த பைகளில் தாங்கள் மிதப்பது போன்ற உணர்வை உணர்ந்தார்கள். மக்கள் பிரமித்தார்கள். புனித அந்தோனியார் பிரான்சிஸ் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் இந்த உணர்வு இருந்ததாக கூறுகின்றார்கள். இவர் ஜெபிக்கும் பொழுது இவர்கள் பொதுமக்கள் அனைவரும் வானத்தில் மிதப்பது போன்ற ஒரு உணர்வினை பெற்றதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இது புனித பிரான்சிஸ் அந்தோனியார் நிகழ்த்திய ஒரு மிக முக்கியமான அதிசயமாக கருதப்படுகிறது. இன்றைய தினம் அவருடைய திருவிழா நாளாகும். அவரிடம் நாம் ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்வோம்.